ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிருப்பீங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் எக்ஸாம் தானே அசால்ட்டாக லாஸ்ட் நாள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான முக்கியமான ஒரு வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இதில் மிக மிக முக்கியமான கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். கடைசி ஒரு நாளில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா 100 out of 100 வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், குருவினா எப்படி, குருவினா கூட விட்டுருங்க, சிறுவினா நெடுவினா எப்படி எழுதணும், டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேற உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10th ஸ்டூடெண்ட் முழுசா பாருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கல்வி மினி சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தோடைய பிடிஎஃப்மே ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். குருவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்க வேண்டியது வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தற்கால உரைநடையில் சிலடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அடுத்தது வசன கவிதை குறிப்பு, இதெல்லாம் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக, ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீர் குடி தயிர் கூடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, மேலும் தொடரில் அமைக்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து அப்படியே பார்த்தோம்னா விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு எங்கும் போக்குவரத்து ஊர்திகள், அதுக்கான எடுத்துக்காட்டு. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு. செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக. பாசவர் வாசவர் பல்நிலை விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கான சான்று. செய்யுள் உரைநடை எல்லாமே சேர்த்து இருக்கனால உங்களுக்கு அதிகமாக தெரிய சான்சஸ் இருக்குது. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. அவையம் குறிப்பு வரைக. குரல் வெண்பாவின் இலக்கணம், அதே மாதிரி ஆசிரியப்பா வெண்பாவோட இலக்கணம் எல்லாமே பார்த்துக்கோங்க. தீவ அணியின் வகைகள் பார்த்துக்கோங்க. அன்பும் அறைனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அது அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அணி, அது வந்து லைக் 3 மார்க் கொஸ்டின், ஓகேங்களா. அது 2 மார்க் கிடையாது, 3 மார்க். சிறுவினால, ஓகேங்களா. சிறுவினா பாருங்க. தமிழ் அன்னை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவனையாவை. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுரு மொழியும் பாங்கினை விளக்குக. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்தி எழுதுதல். கண்ணே கண்ணுறங்கு, இந்த கொஸ்டின் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேண்டாம் விட்டுறலாம், ஓகேங்களா. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ நீங்க சிறுவினாலாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கண்டிப்பா உங்களுக்கு A4 sheet சைஸ்ல இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு எழுத தெரியும். ஸோ ஒரு பக்கம் வந்து கம்பல்சரி வந்து எழுதுங்க. அதுக்கு மேல போனா பிரச்சனை இல்லை, பட் அரை பக்கம் அந்த மாதிரிலாம் வர மாதிரி எழுதாம ஒரு பக்கம் எழுதுங்க. அண்ட் வந்து கொஞ்சம் முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ண பாருங்க. ஹைலைட் மீன்ஸ் பென்சிலில் அண்டர்லைன் பண்ண பாருங்க. இல்லாட்டி அது கூட தேவையில்லை. கொஞ்சம் ஸ்டார் போட்டு பாயிண்ட் போட்டு நீட்டாக எழுதுங்க. பாயிண்ட் கதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வரிசையாக எழுதிருங்க. இல்லை அது பாயிண்டாக எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் போட்டு நீட்டாக எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் வந்து பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு தன்னை அறியாமல் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு, உங்களை அறியாமலே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத்துப்பிழை வந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக பென்சில் எடுத்து கிறுக்கிறது, பேனா எடுத்து கிறுக்கிறது, அதெல்லாம் பண்ண ஒயிட்னர் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பென்சில் எடுத்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட், இல்ல நீங்க வச்சிருக்க பேனால ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட், பென்சில்ல பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சின்னதா ஒரு ஸ்ட்ரைக் அவுட், ஒரே ஒரு கோடு மட்டும் போடுங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க எழுதுன மொத்த ஆன்சருமே தப்புனாலும் அதை தான். ஸோ அந்த இடத்துல 2 கோடு 3 கோடு பண்ணோம், ஜஸ்ட் ஒரு கிராஸ் கோடு போட்டு அடுத்தது எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. ஸோ முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை விளக்குக. ஸோ அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மொழிக்கு கலைஞர் பாடத்திலிருந்து இந்த தடவை வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கலைஞர் பாடம். ஸோ அதனால கலைஞர் பாடத்திலிருந்து
குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையுமே பார்த்துங்க. பட் கம்பல்சரி சிறுவினா, நெடுவினால இருந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால. ஸோ அதனால கலைஞர் பாடத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துங்க. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த அறிந்து கொண்ட தொண்டு 2 குறிப்பிடுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை குறிப்பிடுக. எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். ஜெயகாந்தன் தன் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக நீ விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே நெடுவினா வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பொம்மலாட்டம் கொஸ்டின் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேண்டாம். போராட்ட கலைஞர் அந்த கொஸ்டின் வந்து பாத்துங்க. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுதல் பார்த்துக்கோங்க. ஸோ ஜெயகாந்தன் நினைவு சிறப்பதற்கு வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான சுவரொட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. இதெல்லாம் ஒரே நடை நடுவினா. செய்யுள் நடுவினா பொறுத்தல முல்லைப்பாட்டு பார்த்துக்கோங்க. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. ஸோ சம்டைம்ஸ் 5 மார்க்ல கேட்பாங்க. சிலப்பதிகாரம் மறுவூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுரை விவரித்து எழுதுக. பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுதல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துணைப்பாடத்தில் அந்த ஸ்டீஃபன் ஹாங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்னமையா அந்த கோபல்லபுரத்து மக்கள் கதை பார்த்துக்குங்க. புயலிலே ஒரு துணி பார்த்துங்க. கற்கை நன்றே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தடவை கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. கட்டுரையை பொறுத்தளவில் சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் கட்டுரை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து திருவிழாவை பற்றி ஒரு கட்டுரை. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்துங்க. கடிதம் பார்த்தீங்கன்னா, உணவு விடுதலின்றி வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து ஸோ அந்த ஒரு உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு கடிதம். நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் அந்த கொஷின். உளவு தொழில் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. உங்கள் தெருவில் மின்விளக்கு அது சரி செய்ய ஒரு கடிதம். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. 5 மார்க் மெயினாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில மணியம் சுந்தரனின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்று. கருணையின் தாய் மறைவு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஊமையாலும் உருவ மலர்களாலும் மிகுந்த கவிதாஞ்சலி. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல நீங்க படிச்சிருக்க வேண்டியது. இது போக திருக்குறள் எல்லாமே பார்த்துக்கங்க. தமிழாக்கம் தருக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனப்பாட பாட்டு ஆப்ஷன் விடாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து பாருங்க. ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேணா நான் லாஸ்ட் மினிட்ல ஒரு டாப் 10 கொஸ்டின்ஸ் வீடியோ வேணும்னா நான் நெக்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 to 15 கொஸ்டின் நான் சொல்றேன். அதை நல்லா படிச்சுங்க. அது ஈவினிங் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.